ஹாய் ஹலோ மக்களே, how are you? சரி, இன்னைக்கு நம்ம சி ஷார்ப் கன்சோல் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ண உடனே என்னென்னலாம் பார்க்குறீங்களோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓகே, நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகே, முதல்ல ஏதாவது ஒரு டிரைவில் ஓகே, நீங்கள் மை லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஆர்கனைஸ்டாக படிங்க. ஓகே, மை லேர்னிங்கில் சி ஷார்ப்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே பேசிக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நான் சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரோக்ராம் போவோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவலாக நான் சொல்கிறது தான். ஓகே, நீங்கள் எந்த ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறதா இருந்தாலும் ஓகே, அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். மொபைல் கான்செப்டே தான். ஓகேவா? மொபைலில் எப்படி நீங்கள் படம் பார்க்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை அமேசான் ப்ரைம் ஆப்பையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பையோ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கணும்னா நீங்கள் அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்பு தான் என்னது? விஎஸ் 2022. புரியுதா? விஎஸ் 2022. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விஷுவல் ஸ்டுடியோ 2022ன்னு சொல்லுவோம். விஷுவல் ஸ்டுடியோ ஓகே 2022 இப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2022 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இது மாதிரி. ஓகே, ஏதாவது உங்களோட டிரைவில் மை லேர்னிங் டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சி ஷார்ப்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்ஸ். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த விஷுவல் ஸ்டுடியோ ஆப்பை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணால் என்ன நடக்குங்கிறத நான் முன்னாடியே நாவிஸ் லேர்னர் மினி அப்படிங்கிற செக்ஷனில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஆப்பை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஹார்ட் டிஸ்கில் போய் சேவ் ஆகிடும். சரியா? ஹார்ட் டிஸ்கில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மோஸ்ட்லி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே போய் இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை போய் உக்காந்துக்கும். சரியா? நான் இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022ங்கிற ஆப்பு ரேம்க்கு ட்ராவல் ஆகும். பாருங்க, நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா ரேம்க்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரேமில் வந்துருச்சு. ஓகே, இங்கே இருந்துட்டு நீங்கள் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகே, கிரியேட் நியூ ஆப் கொடுத்ததுக்கப்புறம் கன்சோல் ஆப்பை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, கன்சோல் ஆப்பில் இந்த சி ஷார்ப்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சி ஷார்ப் விண்டோஸ் இது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நல்ல இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. சரியா? இது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமுக்கு ஒரு பேர் கொடுங்க. ஓகேவா? நான் வந்து ஓகே ஏற்கனவே ஏதாவது கொடுத்து வச்சிருக்கேனான்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு லேர்ன் சி ஷார்ப் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, சரி, நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஓகே யுவர் ஃபஸ்ட் இல்லை மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம், மை ஃபஸ்ட்டு சி ஷார்ப் ப்ரோக்ராம் இருக்கா? ஓகே, யுவர் ஃபஸ்ட் ஓகே சி ஓகே ஷார்ப் பாருங்க, யுவர் ஃபர்ஸ்ட் சி ஷார்ப் கன்சோல் ப்ரோக்ராம். ஓகே, இதுலேயும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. இந்த ப்ரோக்ராம் கொடுத்தேன்னா PROGRAM கொடுத்தேன்னா இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, இதே நான் MME கொடுத்தேன்னா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரியா? நான் அமெரிக்கன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
ஓகே, இது பார்த்து வச்சுக்கோங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யுவர் ஃபர்ஸ்ட் சி ஷார்ப் கன்சோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. சரியா? நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மை லேர்னிங் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் டி டிரைவில். நம்மளுக்கு அதுக்குள்ளே சி ஷார்ப்பை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டி டிரைவில் போயிட்டு மை லேர்னிங் போயிட்டு சி ஷார்ப் போயிட்டு பேசிக்ஸ், அவ்வளோதான் செலக்ட் பண்ணிட்டேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ இது மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் படிக்க போகிறீங்க, இல்லை லேர்ன் பண்ண போகிறீங்க. சரியா? அப்புறம் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பின்னாடி புரியும் என்னென்னலாம் பண்ணுறோன்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணும்போதே .NET 5.0 ரன் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் சொல்லியிருப்பேன். .NET 5.0 ரன் டைமில் தான் உங்களால் டீட்டெயில்டாக படிக்க முடியும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா .NET 9.0 8.0 இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் கோடு தான் வந்து நிற்கும், ஒன்றுமே புரியாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுக்கும்போது ஓகே, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் ஆகும். சரியா? அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். இது ரொம்ப பாடம் பேசிக்ஸ். சரியா? சரியா? நான் இந்த வீடியோவை எந்த டைமுக்கு ஆரம்பிச்சேன்னு தெரியல. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, நம்ம ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஓகே இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வில் மீட். ஏன்னா இது வந்து அநேகமாக 2 or 3 or 4 பார்ட்ஸ் கூட போகலாம். இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக 15 மினிட்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்கன்னா தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, சரி. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, VS 2022, அதில் வந்து ஓகே அதுக்குள்ளே தான் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதுக்குள்ளே தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. சரியா? இந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை வந்து ஐடிஇன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, நல்லா காதில் வாங்கி வச்சுக்கோங்க, கிளியராக கவனிச்சுக்கோங்க, மனசு தெளிவாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நான் கிரியேட் கொடுக்க போகிறேன். பாருங்க, கிரியேட் ஆகிட்டு இருக்கு ப்ராஜெக்ட். பார்த்தீங்களா? கிரியேட் பண்ண உடனே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் கவனிக்கணும். நம்ம இந்த நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் நேம், அது இங்கே ஒரு ஃபோல்டராக கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த பாத்துக்குள்ள. சரியா? யுவர் ஃபர்ஸ்ட் C# கன்சோல் ப்ரோக்ராம். ஓகே, நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இப்படி இருக்கு மக்களே. ஓகே, சரியா? உங்கள் ப்ரோக்ராமு இது மாதிரி இருக்கு. நான் எதுவுமே டைப் பண்ணவே இல்லை. புரியுதா? நான் எதுவுமே டைப் பண்ணவே இல்லை. ஓகே, நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம இது ஒவ்வொன்றுத்தையும் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது, அப்புறம் இது என்ன பண்ணுது, ஓகே, அப்புறம் இந்த கர்லி பிரேஸ் என்ன, ஓகே இது என்ன, அப்புறம் வந்து இந்த கிளாஸ் ப்ரோக்ராம்னா என்ன, ஓகே இது என்ன, ஓகே இது என்ன, அப்புறம் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இது என்ன. சரியா? இது இந்த ப்ரோக்ராமை நல்லா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே இன்னொரு ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். புரியுதா? இன்னொரு ப்ரோக்ராமை நான் கிரியேட் பண்ண போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் இல்லையா? வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ப்ரோக்ராம் இப்படி வந்து நின்ன உடனே ஓகே நீங்கள் வந்து Ctrl F5 ப்ரெஸ் பண்ணுங்க. Ctrl F5 ப்ரெஸ் பண்ண உடனே ஓகே இது எல்லாத்தையும் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவீங்க?
சோர்ஸ் கோட். புரியுதா? ஓகே, சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் கோடு வந்து சி ஷார்ப்போட கம்பைலருக்கு போகும். புரியுதுங்களா? ஓகே, அதாவது விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணும்போதே ஓகே சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீனை தான் ஐடிஇன்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இன்டகிரேட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டும் என்னது விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம், டெஸ்க்டாப் ஆப் டெவலப் பண்ணலாம். ஓகே, அப்புறம் வெப் ஆப்பு டெவலப் பண்ணலாம். வெப் ஆப்பு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அதை வந்து இன்டர்நெட் மூலயமா ஓகே குரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லேயோ பார்க்கலாம். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன் பண்ண போகிறேன். தெளிவாக எடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். இப்போ பில்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த பிளாக் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா? ஓகே, இந்த பிளாக் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஹலோ வேர்ல்ட் அப்படி நம்ம டைப் பண்ணது வந்துடுது. அது நம்ம டைப் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, இதுக்குள்ளே அவனே கொடுத்தான். ஓகேவா? இன்னும் இந்த இடத்துல ஓகே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே வெல்கம் டு ஃபர்ஸ்ட் C# கன்சோல் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் திருப்பியும் கண்ட்ரோல் F5 கொடுக்க போகிறேன். பாருங்க, அழகாக வந்துருச்சு. சரியா? என்ன நடந்திருக்கு இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நான் கண்ட்ரோல் F5 நான் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா இந்த சோர்ஸ் கோடு C# கம்பைலருக்கு போகுது. கம்பைலர் என்ன பண்ணுது, இந்த சோர்ஸ் கோடை வாங்கி ஓகே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் லோ லெவல் லாங்குவேஜ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு, அதாவது என்ன உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் புரிஞ்சுக்கும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஓகே உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரிகிற லாங்குவேஜ் வந்து இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு புரிகிற லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? லோ லெவல் லாங்குவேஜ்னா இட்ஸ் நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்குது பாருங்கள். நேம் ஸ்பேஸு, யூஸிங், சிஸ்டம்மு. ஓகே, அப்புறம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கும்போது இது கொடுத்துருந்தோம். கிளாஸ் ப்ரோக்ராமு, ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கு. ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கிற இந்த ப்ரோக்ராம் ஓகே இதைத்தான் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்கிறோம். நீங்கள் கண்ட்ரோல் F5 ஓகே அழுத்தின உடனே என்ன ஆகுது, இந்த சோர்ஸ் கோடு C# கம்பைலருக்கு போகுது. கம்பைலர் என்ன பண்ணுது, இந்த கோடை எல்லாத்தையுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் லோ லெவல் லாங்குவேஜா, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாற்றி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொடுத்துரும். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து நம்மளுக்கு இந்த பிளாக் விண்டோ கிடைக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட லோ லெவல் லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்கும் இவங்க வந்து வெல்கம் டு ஃபர்ஸ்ட் C# கன்சோல் ப்ரோக்ராமை பிளாக் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த பிளாக் ஸ்க்ரீன் விண்டோவை காட்டி நம்மளுக்கு இந்த ரைட் லைன் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன கொடுத்தோமோ அதை நம்மளுக்கு காட்டுது. புரியுதா? ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? இது நம்ம சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஓகே ஒரு அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பேன்.
இது உங்களுக்கு புரியணும். நீங்க இத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இப்போதைக்கு. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு லைன் என்ன பண்ணுது, வைக்குது. அதாவது நம்ம மெதுவா, அழகா, பொறுமையா எடுத்துட்டு போவேன். சரியா? ஓகே. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓகே. இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அதுவும் தெளிவா புரியும். அத தயவுசெய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. இப் ஓகே. இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் தான் ஐடிஇ, இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட். ஓகே. இந்த ஐடி யூஸ் பண்ணி நீங்க வெப் ஆப் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? அதாவது இந்த ஐடி எதுக்குள்ள இருக்கு? விசுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா? அதுக்குள்ளதான் இருக்கு ஐடி. ரொம்ப பெரிய சேலஞ்சே என்னன்னா அந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்றது தான். ஓகே. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது வந்து ஒரு 30 to 40 ஜிபி பிடிக்கும். அது எல்லாத்தையும் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே. இந்த வீடியோவே வந்து யாருக்குன்னா கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் லைனுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கிறவங்களுக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அப்புறம் 7வது 8வது படிக்கிற சுட்டி குழந்தைகளுக்கும். ஓகே. அவங்களுக்கெல்லாம் புரியும். ஓகே. அவங்களுக்கும் வீட்டில் ஓகே இருக்கிற மற்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ சிஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜியை நீங்கள் கற்றுக்கணும்னா அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் தான் விசுவல் ஸ்டுடியோ 2022. ஓகே. அந்த ஆப்பை நம்ம வந்து ஐடிஇன்னு சொல்லுவோம். ஐடிஇனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த கான்செப்டை நல்லா உள்வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. எளிமையா புரியும். ஓகே. முதல்ல வந்து நீங்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர்ல குறைஞ்சபட்சம் ஒரு என்ன சொல்றது 4 ஜிபி ரேமா இருந்தா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே. 8 ஜிபி ரேமா இருந்தா நல்லது. ஓகே. 16 ஜிபி ரேமா இருந்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கணும். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்கை நம்ம வந்து 1 டிபின்னு சொல்கிறோம். ஓகே. 1 டிபி எஸ்எஸ்டி இல்லைன்னா 2 டிபி எஸ்எஸ்டி. 2 டிபி எஸ்எஸ்டியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஓகே. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்திருக்கிறேன். சரியா? ரொம்ப ஈஸி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. ஓகே. புரிஞ்சதுங்களா? ஓகே. ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணும்னா அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இதுலேயே நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை கற்றுக்கலாம். ஓகே. இதுலேயே நீங்கள் சிஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கலாம். இதுலேயே நீங்கள் மொபைல் ஆப் கற்றுக்கலாம். இதுலேயே நீங்கள் வெப் ஆப் கற்றுக்கலாம். ஓகே. இது வந்து என்ன சொல்கிறது ஆளினால் அழகுராஜா மாதிரி இந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப். ஓகே. புரிஞ்சுதா மக்களே? ஓகே. சரி. நான் இந்த செஷனை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே. பாய். டேக் கேர். We will meet in the next session.